ஹாய் மக்களே, இன்றைக்கி காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நான் சமையல் வேலை இறங்கிட்டேன். மாமா எழுந்து குளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சார். தினமும் அந்த குடத்தை அவர் தான் கழுவுறாராம், நான் கழுவே மாட்டேனான். அப்படியே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சமையல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கீரை தாங்க, சிறுகீரை கடைஞ்சேன். புளி வச்சு தான் கடைஞ்சேன். பசங்களுக்கு மதியானம் கொடுத்து விடணும். பருப்பு போட்டு கடைஞ்சா நல்லாயிருக்குமோன்னு பயந்துக்கிட்டு நான் இன்றைக்கி புளி வச்சு தாங்க கடைஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு கீரை. வடகம் போட்டு தாளிப்போம். எங்கள் ஊர் சைடெலாம் கீரை தாளிக்கும் போது வடகம் தான் போட்டு தாளிப்போம். அதுக்கப்புறமா தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு அவிச்சு மிளகாத்தூள், பெருங்காய பொடி எல்லாமே போட்டு அதை பொரித்து வச்சுருக்கேன். காலை சாப்பாடு இட்லியும் வேர்க்கடலை சட்னி தாங்க. அதுக்குள்ளே பசங்க குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருந்தாரு. அதை எடுத்துக்கொண்டு போய் மாமா விளவுனார். நான் எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சேன். மாமாவும் சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஊர் கிளைமேட்டு செம்ம வெயில். ஆனால் இப்போலாம் பனி பெய்யுதுன்னு நினைக்கிறேன். காலையில் கூட பனி மூட்டமாக இருக்குது எங்கள் ஊர் சைடெலாம். உங்கள் ஊர் சைடெலாம் பனி பெய்யுதா என்னன்னு தெரியல, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பசங்க சின்ன பையன் ஸ்கூலுக்கு காலைல 7:15 போயிடுவான். அவனுக்கு காலை சாப்பாடு இட்லி, வேர்க்கடலை சட்னி, மதியம் சாப்பாடு, முட்டை எல்லாமே வச்சு அவனை ரெடி பண்ணி அவனை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பையன் ஒரு 8 மணிக்கெலாம் போவான். அவனுக்கு சாப்பாடு கிண்டணும். அவனுக்கு கிண்டி அவனுக்கு சாப்பாடு வச்சேன். இது ஏன் கீரை கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்கேன்னா, அது பத்தலைன்னா சாப்பாடு நான் தாராளமாக தான் கிண்டி வச்சுருக்கேன். கீரை பத்தலைலாம் வேணாம், பிசைஞ்சு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் கொஞ்சம் கீரை எக்ஸ்ட்ரா வச்சேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு மீன் குழம்பு போயிடுச்சு. 2வது ரவுண்டு சாம்பார். என்ன பாருங்க, அப்பளத்தை ஒருத்தவங்க எப்படி பொறிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்பளத்தை நாளாக உடச்சி, இது அப்பளம் உங்களுக்கு பார்த்தா அப்பளம் தெரியாது. ஆனால் இது அப்பளத்தை உடச்சி எடுத்துக்கலாம். என்ன பண்ணிட்டு வந்துடுறான் சொல்லு. நல்லா வீசி போட்டு எடுக்கலாம். ஏன்னா கம்மியான எண்ணெயில கூட இதை வறுத்துக்கலாம். அது பிளான் தான். வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறியா? இல்லை, இவ்வளோ சிக்கனமாக கட் பண்ணி வறுத்து எடுத்தாரியா? ஒரு ட்ரிக்கு என்ன, எதனால் அந்த மாதிரி ட்ரிக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இல்லையா? இல்லை, இந்த மாரி சின்ன சின்னதாக போட்டால் எண்ணெய் ஊற்றாம சிக்கனமாக வறுத்துலான்னு முடிவு பண்ணியிருப்பேன். அக்கா பையன் இல்லாத ட்ரிக்லாம் கண்டுபிடிப்பாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. மாமா உடம்பு சரியில்லாத பார்க்க நாங்கள் தான் ஒரு புடி பிடிக்கிறோம். அவர் சாப்பிட்டாரு.